சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. நம்ம சண்முகம் வந்து அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம். எதுக்கும் கவலைப்படாத. ஆமாண்டா நீ எல்லாம் ஒத்துழைப்பு குடுக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்குன்னு பரணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் சௌந்தரபாண்டிக்கு நிம்மதியா வந்து தூக்கமே இல்ல. அப்படியே தூங்கலான்னு இருக்காங்க. போட்டியில ஜெயிக்கிறது, ஜெயிக்காதது 2வது பட்சம். அதுக்கப்புறம் நம்ப முத்துப்பாண்டிய வச்சு ஏதாவது ஒண்ணு சமாளிச்சிரலாம். தோத்துட்டா. சரி இப்ப என்ன பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல இருக்கிற நகைய வேற யாரும் தொறந்து ஓப்பன் பண்ணிட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்மளோட மிகப்பெரிய வந்து எதிரி அந்த இடத்துல நம்ம மாட்டிக்க கூடாது தான். இப்ப நம்ம என்ன பண்றது? முதல்ல வந்து அக்காவ எழுப்பலான்னு சொல்லி அந்த இடத்துல, "அக்கா முக்கியமான விஷயம்க்கா. தூங்காதக்கா, எந்திரிக்கா" அப்படின்னு சொல்லும்போது ஹாலுக்கு வந்து வந்துடுறாங்க. "முதல்ல முத்துப்பாண்டிய வந்து எழுப்புறோம். நம்ம மாட்டிக்க போறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது மாட்டிக்க போறோமா? என்னல அரை தூக்கத்துல வந்து புலம்பிக்கிட்டு இருக்க?" "இல்லக்கா நான் ஃபுல்லா தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வாழங்கிற மாரி சொன்னோனே, அந்த இடத்துல முத்துப்பாண்டி மட்டும் எந்திச்சு வந்து போறாங்க. என்னது மாமாவோட வாய்ஸ் வந்து கேட்குற மாரியே இருக்கேங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம எசக்கி எசக்கியும் வந்து கதவு கிட்ட வந்து ஒளிஞ்சு நின்னு கேட்குறாங்க இவங்க பேசுறது எல்லாத்தையும். ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கிறனால பாதி விட்டு விட்டு தான் கேட்குது நம்ம எசக்கிக்கு. "என்னப்பா, இந்த நட்ட நடு ராத்திரில போய் எழுப்பிக்கிட்டு இருக்க? என்ன வேணும்?" "அத தான்டா நானும் கேட்குறேன் உங்க அப்பன்கிட்ட. ஆனா அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான்." "அத்த என்ன அத்த உன்னையுமா எழுப்புனாங்க? என்னப்பா வேணும்? ஏதாவது பிரச்சனைன்னா காலையில பார்த்துக்கலாம்ல." அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனைடா. நம்ப ஐஸ்வர்யம் என்ன குறைவா போகுது?" "ஆமான்டா, நம்ப ஐஸ்வர்யம் வேற ஒரு இடத்துல தானடா வச்சிருக்கோம்." அப்படின்னு சொல்லி அந்த நகை சமாச்சாரத்த பத்தி பேசுறாங்க. "ஆமால்ல, அது இப்ப ஸ்டேஷனுக்குள்ள தானே இருக்கு. இப்ப நம்ப என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப அவ்வளதானே! பார்த்துக்கலாம்ப்பா. அது அங்க இருக்கிறது ஒண்ணும் இப்போதைக்கு பிரச்சனை இல்ல. ஆனா பிரச்சனை தான். யாராவது தொறந்து பார்த்துட்டா என்னடா பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லப்பா அது தொறக்க மாட்டாங்கப்பா. இன்னமும் அந்த பொருள் அங்க தான் இருக்கு. வேற யாரும் எடுத்துட்டு அவங்க சொந்த யூஸுக்கு வச்சுட்டாங்கன்னா, நம்பளால இத்தன வருஷம் வந்து சேவ் பண்ண பொருள்லாம் டக்குனு குறைஞ்சிருமேடா! அதனால எத்தன கோடி தெரியுமா? நமக்கு வந்து போகுது" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா பணத்த விடுப்பா. மாட்டுனா என்ன ஆகும் தெரியுமா? இப்ப அந்த பொருள் எங்க இருக்குன்னா தெரியுமாடா உனக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற" மாரி தான் அதிரடியா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி. "எப்புட்றா உன்னால ஸ்டேஷனுக்குள்ளேயே போகாம உன்னால கண்டுபிடிக்க முடியும்?" "அப்பா, ஸ்டேஷன்ல கேமராலாம் இருக்குப்பா. முதல்ல உனக்கு தெரியுமா? நான் ஒர்க் பண்ற இடத்துல." "ஆமா, இருக்கு. சரி, அத என்னால இங்கேருந்தே பார்க்க முடியும். அதுவும் என் செல்ஃபோன் மூலியமா." அப்படின்னு சொல்லி 1, 2 விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. "அதனால என்னடா பிரயோஜனம்? இப்போதைக்கு அந்த பொருள் அந்த இடத்திலே தான் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "சரிடா, அந்த பொருள் அங்கேயே இருக்கட்டும். ஆனா, என்னைக்கா இருந்தாலும் புது இன்ஸ்பெக்டருக்கு ஏதாவது சந்தேகம் வந்து அந்த பெட்டிய வந்து தொறந்து பார்த்தாருன்னா, அந்த பெட்டிய வச்சது யாருன்னு உன் பேரு அடி வாங்கும். அதுக்கப்புறம் வைக்க சொன்னது யாருன்னு என் பேரு அடி வாங்குவான். அதுக்கப்புறம் என்ன? ஊர் மத்தியில அசிங்கப்பட்டு நிப்போம். ஈஸியா வந்து பரணி வந்து ஜெயிச்சுருவா. யாருக்கும் தெரியாம அந்த பொருள வந்து எடுத்தே ஆவணும்." அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் வந்து எசக்கி வந்து கேட்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அது என்ன விஷயம்னு தெரியவே இல்லையே. கேட்டா ஐஸ்வர்யம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னவா இருக்கும்? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி தான் எசக்கி வந்து திங்க் பண்றாங்க. அப்பன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பொருள் வச்சிருக்காங்க. அது என்ன இடம்னு சரியா வந்து தெரியலையே. கிட்டக்க போய் பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ச்சே! கிட்டக்க போய் பார்த்தா வந்து மாட்டிப்போம். அதுக்கப்புறம் இந்த திட்டத்தையும் வந்து செயல்படுத்த முடியாதுங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. இந்த நட்ட நடு நைட்ல வந்து பேசுறாங்கன்னா, முக்கியமான விஷயம் தான். அண்ணனுக்கு முதல்ல கால் பண்ணுவோம்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து அண்ணனுக்கு கால் பண்றாங்க. என்னது எசக்கி இந்த நேரம்னு பார்த்து ஃபோன் பண்றான்னு சொல்லி, அந்த இடத்துல பரணி வந்து கால வந்து அட்டெண்ட் பண்றாங்க. "பரணி தூங்கலல்ல? தூங்குறவன புடிச்சு தூங்கலையான்னு கேட்டா என்னடி அர்த்தம்? நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கோம். யாரு ஃபோன்ல? உன்னோட ஆசை தங்கச்சி தான், எசக்கி தான். எதுவும் பிரச்சனையா? இல்ல, இங்க முத்துப்பாண்டி, சௌந்தரபாண்டி எல்லாரும் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லான்னு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? எந்த எலக்ஷன்ல எப்படி வந்து என்ன தோற்கடிக்கணும்னா, அது பேசியிருந்தா நான் எதுக்கு உங்க தூக்கத்த வந்து கெடுக்க போறேன்? அதெல்லாம் இல்ல. ஏதோ ஒரு பொருள வந்து மறைச்சு வச்சிருக்காங்களாம். அந்த பொருள வந்து எப்படி திருப்பி எடுக்க போறோம்னு தெரியாம தடுமாற்றத்துல இருக்காங்களாம். அத பத்தி தான் திங்க் பண்றாங்கன்னு நம்ம எஸ்ஸைக்கு வந்து இது எல்லாத்தையும் வந்து அவங்க அண்ணன்கிட்டயும், பரணிக்கிட்டயும் வந்து ஃபோன் அடிச்சு பேசுறாங்க. "அப்பா இவ்வளோ நேரம் இங்க வந்து பேசினா வந்து சந்தேகம் வந்துரும்ப்பா. நான் போய் தூங்க போறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவர் திருப்பி ரூமுக்கு வராரு. "நான் எதுவா இருந்தாலும் அப்புறமேட்டு ஃபோன் பண்றேன்னு" சொல்லி ஃபோன வந்து கட் பண்ணிட்டு, திருப்பியும் கால் ஹிஸ்ட்ரிலயும் வந்து டெலீட் பண்ணிட்டு, அப்படியே நிம்மதியா அசந்து வந்து தூங்குறாங்க. செல்ஃபோன மட்டும் ஓரமா வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம எசக்கி ஒரு பக்கம் வந்து முத்துப்பாண்டிக்கு லைட்டா வந்து சந்தேகம் வருது. என்ன இவ தூங்குற மாரி நடிக்கிறாளா? இல்ல நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாளா? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சைலன்ட்டா வந்து கால வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. யாருக்கும் வந்து ஃபோன் பண்ணல. ஓகே. அப்பன்னா இவ தூங்கிட்டு தான் இருக்கா. அப்பாடா! அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுறாங்க நம்ம முத்துப்பாண்டி அந்த இடத்துல வெயிட்